இன்றைக்கி பீர்க்கங்காய் ரெசிபிங்க. பீர்க்கங்காய் தோல் சதை எல்லாமே நல்ல சத்தான பொருளுங்க. நார்ச்சத்து நீர்ச்சத்து நிறைந்த பொருளுங்க. அதனால் பீர்க்கங்காய் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி சமைச்சிருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பீர்க்கங்காய் சதை பகுதியை வச்சு சாம்பார் வச்சுட்டாங்க. தோல் பகுதியில் துவையல் அரைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம்பருப்பு, பூண்டு, கொஞ்சம் இஞ்சி வச்சு நல்லா வறுத்துக்குங்க. சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. ஏன்னா உளுத்தம்பருப்பு இருக்கிறதுனால டக்குன்னு கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தோலை போட்டு ஒரு 4 வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். இப்போ பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிருந்ததுக்கும் உப்பு போட்டதுக்கப்புறம் வதக்கினதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா இன்னும் துவர்ற அளவுக்கு, அதாவது இன்னும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் புளி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த புளியும் போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. அப்போ தான் புளி கொஞ்சம் சாஃப்டாகும். நம்ம அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. புளியும் போட்டு ஒரு 4 வதக்கிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து அரைங்க. நல்லா கெட்டியாக வரும்.